இந்த பர்சன் ஆக்சுவலாக அவங்கள மறக்க நினைக்கிறாங்க. சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆனா அவங்க மறக்க நினைக்கிறதுக்கான காரணம், உங்கள ஒரு நிமிஷம் கூட அவங்களால மறக்க முடியல. ஏன்னா உங்களோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு. ஏஞ்சல் ஆஃப் லவ். உங்களோட இந்த வெற்றி அவங்களுக்கு வேணும். இந்த தாட் வந்து 24/7 வந்து அவங்கள ஆக்கிரமிச்சுட்டே இருக்கு. ஒரு அப்சஷன் மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால தான் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது மறந்துட்டு வேற எதையாவது யோசிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமா அவங்களால முடியல. உங்களுக்கு இட்ஸ் லைக் இந்த பர்சன் எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நொடி உங்ககிட்ட ஓடி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க மறக்க நினைக்கிற ஸ்ட்ரகிள் ரொம்ப ரொம்ப உண்மை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய போராட்டமும் போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் நைட் அவங்களால தூங்க முடியல. தூக்கத்தில இந்த அவங்களோட கனவு தான் வருது. இல்லைன்னா அவங்க பேரை சொல்லி திடீர்னு ராத்திரியில எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து ஒரு நொடி கூட அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. உங்கள மறக்கிறதுக்காக ஏதாவது அவங்க முயற்சி பண்ணால் கூட அப்போ தான் அதிகமாக ஞாபகம் வர மாதிரி ஏதாவது கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி காட்டிடுறாங்க. முடிஞ்சு போச்சு அவங்களோட நாள். ஸோ எல்லா முயற்சியிலும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க. என்ன என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் பிரபஞ்சம் தடுக்கிறாங்க? ஏன் வந்து உங்களால் ஒரு நொடி கூட மறக்க முடியல? காதலோட தாக்கம் வந்து அவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆழமாக இருக்குது? ஏன் உங்களோட இந்த காதல் வெற்றி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அப்படிங்கிறதையும் நம்ம ஆழமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் யூஷுவலாக வச்சுருக்க மாதிரி அந்த பர்சன் கிட்ட இருந்து ஸ்பெஷல் மெசேஜஸ் வச்சுருக்கேன். நம்ம அதுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியூராக இருக்குது. அவங்களால மறக்க முடியல. பட் என்ன போராட்டம் நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள். உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிருங்க. நிஜமாக இந்த பர்சனல் உங்களை ஒரு செகண்ட் மறக்க சொன்னால் கூட அவங்களால மறக்க முடியாது. மறக்க அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. படு தோல்வி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கல்யாணத்தை வெற்றி, இதையும் பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இதுவுமே என்னத்தை சொல்லுது? வெற்றி தான் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் சோட்ஸ், குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்சதே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது, அன்பு, காதல், இல்லை உங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிவிடுவீங்க. எதையும் மறைக்க மாட்டேங்க. அதே சமயம் வெரி வெரி ஸ்ட்ராங். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சில கர்மா இது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். பட் பாஸ்டில் இந்த பர்சன் வந்து இது வந்து போன ஜென்மத்து கர்மாவாக கூட இருக்கலாம். அந்த 7 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த பர்சன் ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் 2 தடவை வந்திருக்கு. இந்த பர்சன் மேபி பாஸ்டில் உங்களை தாண்டி சூழ்நிலை காரணமாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னென்னு பார்ப்போம். அந்த டீட்டெயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் ஏன் அவங்கள விடாமல் துரத்துறாங்க, விடாது கருப்பு மாதிரி அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் நீங்கள் அவங்கள துரத்துறீங்க? துரத்த வேண்டிய காரணம் என்ன? மறைக்க நினைக்கிறாங்க. குயின் ஆஃப் கப்ஸ், சீரியஸ்லி ஃபெமினன், ஹூ ஆர் யூ? இந்த ரீடிங் யாருக்காவது பொருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைக் ஃபெமினன் எனர்ஜி. பார்க்குற மாஸ்குலின், யூ ஆர் ஸோ லக்கி, ஸோ லக்கி, லிட்ரலி, சீரியஸ்லி. நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களோட காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் பாருங்கள் எத்தனை தடவை வந்துருச்சு. ஃபெமினன், அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், இவ்வளோ லாயலாக, இவ்வளோ வந்து ஒரு ஆழமான காதல் உங்கள் மேலே வச்சுட்ருக்காங்கன்னா, யூ ஆர் அ பிளஸ்டு சோல். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதுதான் ஆக்சுவலாக மாஸ்குலின்னு உணர்றாங்க. பாருங்கள், அவங்க வந்து காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் பாஸ்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தாயே என்னை மன்னிச்சு தயவு செஞ்சு உன் நினப்புலேருந்து எனக்கு ஒரு செகண்ட் ரெஸ்ட் கொடு அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இட்ஸ் லைக் மன்னிப்பு வருது நிச்சயமாக. சீரியஸ் நோட் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இனிமேல் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடுவாங்க. நீங்கள் தான் வேணும், எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடு. பாருங்கள் 5 ஆஃப் சோர்ஸ். நிச்சயமாக இந்த பர்சன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி என்னென்னு பார்ப்போம். கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம். யாரோ அவங்கள ஏமாற்றி மாட்டி வச்சுருக்காங்க. சூழ்நிலை கைதி. பாருங்கள், ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. இந்த வலி வந்து அவங்களுக்கு வந்து இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வார்த்தையில், இந்த வலின்னா எனக்கு தெரியல உண்மையிலேயே. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இப்போ வராமல் இருக்கிறதுக்கு அவங்கள யாரோ துரோகம் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டி விட்ருக்காங்க. காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஷஃபில் பண்ணும்போது இந்த டெக்கில் வந்து ஸ்னேக் எனர்ஜி பார்த்தேன். ஸோ இது காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஏன்னா ட்ரீ பார்த்தோம், ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஃபேமிலியில் யாராவது காமிக்காக இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு உங்களோட சேர்ந்து வெற்றி வேணும். பார்ப்போம். ஆனால் வந்து ரொம்ப வலி நிறைஞ்ச இடத்துல தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த பர்சனோட ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ். இது வந்து 24/7 அவங்க மண்டல இது தான் ஓடிட்டுருக்கு.
இட்ஸ் லைக் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இட்ஸ் லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ அழகான காதல் எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் அடைய முடியாமல் என்னை யாரோ தடுக்கிறாங்க. இட்ஸ் லைக் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள சபிச்சுக்கிட்டு இருக்காங்க லிட்டரலாக. ஏன்னா உங்களை மறக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பாசிபிளே இல்லை. கொஞ்சம் கூட, அது ஒரு செகண்ட் கூட அவங்களால மறக்க முடியல. சீரியஸாக, திஸ் இஸ் நாட் அ ஜோக். அவங்க வந்து உண்மையிலே போராடிட்டு இருக்காங்க உங்கள் நினைவுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வேறு எதையுமே யோசிக்க முடியல. உங்ககிட்ட காதலை சொல்கிற வரைக்கும் இந்த பர்சனுக்கு நிம்மதியே கிடையாது, தூங்க முடியாது ஒரு சொட்டு கூட. ஐயோ, 10 ஆஃப் கப்ஸ், இது நல்ல ஐயோ, இட்ஸ் நாட் அ பேட் ஒன். இங்கே பாருங்கள், 10 ஆஃப் கப்ஸ் அகேன். உண்மையை சொல்லட்டுமா, இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பைத்தியம். லிட்ரலாக தே லவ் யூ. இவனால் எந்த காரணத்துக்காக அவங்க விலகி இருந்தாங்களோ, காதலை சொல்லாமல் இருந்தாங்களோ, நீங்கள் வந்து 10 மடங்கு காதலை வந்து இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த பர்சன்கிட்ட. கண்டிப்பாக இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறதுக்கு நிறைய தடை இருக்குது. இந்த பர்சனுக்கு வந்து இவ்வளோ தூரம், இட்ஸ் லைக் வெரி கிளியர் மெசேஜ். என்னென்னா, இந்த பர்சனுக்கு மேபி கோழைத்தனம் இருக்கலாம், இல்லைனா வந்து ஷைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வெக்கம், இல்லைனா கூச்சம், காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை, எமோஷனலாக அவங்க வந்து ஓப்பனாக இருந்ததில்லை, சின்ன வயசுலேருந்து அப்படி பழக்கம் இல்லை, இல்லைனா காதல் சொல்லி காதல் தோல்வி பாஸில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. அதை உடைக்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் வந்து இவங்கள இப்படி ஹாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் நினைவு ஒரு செகண்ட் நீ மறந்துடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. நீ மறந்து தான் பாரு அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்சனலாக சத்தியமாக அவங்கள ஒரு நொடி கூட மறக்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த கூட்டை விட்டு வெளியில் வரணும். அந்த பேச மாட்டேன், இந்த 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 கேரக்டர் எனக்கு இருக்குது, நோ, பிரபஞ்சம் சொல்கிறாங்க இனி அதெல்லாம் வேலைக்காகுது, ஓப்பன் அப். ஏன்னா அந்த ஓப்பன் அப் ஆகிறதுக்கு இந்த காதல் வேணும்னா நீ ஓப்பன் அப், அது சேலஞ்சே அங்கே ஓப்பன். மேபி இந்த பர்சனுக்கு மன்னிப்பு கேட்குறது வந்து கொஞ்சம் ஈகோ ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துகிட்டே இருந்துருக்கு. ஆனால் இனிமேல் எதுக்கும் தடுக்கிற சக்தி கிடையாது, அவங்களே அவங்கள வந்து தடுத்துக்க முடியாது. சில அந்தளவுக்கு க்ரேசி லவ், மிஸ்ஸிங் யூ, பாட்டம் டெக் எனர்ஜி. அவங்கக்கிட்டேருந்து ஸ்பெஷல் மெசேஜஸ் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி மிரக்கல்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது மிரக்கல் தான். ஃபார் எவர் வித் யூ சவுண்ட்ஸ் பர்ஃபெக்ட். இதோட பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா லவ் யூன்னு சொல்லிட்டாங்க. யூ ஆர் லவ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதில் எப்பயே தொடச்சிடலாம். இட்ஸ் கிரேசி லவ். 6 ஆஃப் கப்ஸ். யாரோ ஃப்ரெண்ட் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இந்த ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட் செக்ஸாக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி வந்து நான் தான் வந்து உன்னோட டிவைன் ஃபெமினின்னு சொல்லி ஏமாற்றிருக்கலாம். இல்லைனா வந்து ஃபேமிலி. 6 ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து யாரோ கூட வந்தவங்க, கூட நடந்தவங்க, வளர்ந்தவங்க, அது ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம், சிஸ்டர், பிரதர், அந்த மாதிரி எனர்ஜியாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக துரோகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ குழப்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில். அது இந்த பர்சனுக்கு வந்து குழப்பத்துக்கு காரணம் வந்து சீரியஸ்லி யார் நீங்கள்? இவ்வளோ 10 ஆஃப் கப்ஸ் என் வாழ்க்கையிலேயே ஒரு ரீடிங்கில் நான் பார்த்ததில்லை. சீரியஸ்லி 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், இதுலேயும் 10 ஆஃப் கப்ஸ். நான் இன்னொரு டெக் யூஸ் பண்ணேன், அதுலேயும் 10 ஆஃப் கப்ஸ். நான் யூஸ் பண்ண எல்லா டெக்லேயும் 10 ஆஃப் கப்ஸ் வெளில வந்துருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் இல்லைனா அவங்க இல்லை, முடிஞ்சு போச்சு, டாட். இதில் வந்து வேறு எதுவும் ட்ரமாட்டிக்காக சொல்லி இல்லை. நீங்கள் இல்லைனா இந்த பர்சன் அவ்வளோதான், முடிஞ்சிட்டாங்க. 10 ஆஃப் கப்ஸ். பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ். கம்யூனிகேஷன். இந்த பர்சன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேட்கவே போகிறாங்க. அடுத்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு எப்போ வருதோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பர்சன் வா நேராக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஓப்பனாக கேட்க போகிறாங்க. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சீரியஸாக, ஏன்னா இவ்வளோ 10 ஆஃப் கப்ஸ் வந்ததே இல்லை ஒரு ரீடிங்கில் கூட. 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பண விஷயத்தில் ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு. இல்லைனா வந்து சில ஃபேமிலி ட்ராமா, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொறாமல் பிடிச்சவங்க இந்த பர்சன் எதுலேயோ மாட்டி விட்ருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனையில் அந்த பர்சன் மாட்டிகிட்ருக்காங்க. அதனால தான் வரல, நிச்சயமாக மாட்டிகிட்ருக்காங்க. பட் இந்த காதலோட ஆழத்தை இப்போ இந்த பர்சன் உணர்றாங்க. அவங்க மண்டை ஃபுல்லாக நீங்கள் தான். அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி தான் இருக்குது. சீரியஸாக உங்கள் எனர்ஜிக்குள்ளே தான் கூடு கட்டி அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் இல்லை, உங்கள் எனர்ஜி இப்போது எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு சருகு வந்து கீழே விடும். லிட்ரலாக அந்த பர்சன் அவ்வளோதான், முடிஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் மிரக்கல்னு டைப் பண்ணி இந்த கிளைம் பண்ணியிருப்பீங்க இந்த எனர்ஜியை. இப்போ வந்து பைல் 1க்கான சாம் பார்த்தீங்க அப்படின்னா சாவி.
ஐ திங்க் உங்களால் இதில் வச்சா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். இது வந்து சாவி பைல் 1க்கு. பைல் 2வோட சாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் பட்டன். இதில் வந்து உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ இட்ஸ் லைக் ஐ திங்க் நீங்கள் டிசைன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே கிரேட். இதில் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்டன் அது. ஸோ இப்போ வந்து பைல் 1 யார் சாவி தேர்ந்தெடுத்தீங்களோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து சாவி வந்திருக்கனால இந்த ஸ்டக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஐ ஸ்டில் ஃபால் இன் லவ் வித் யூ எவ்ரி டே. அவங்க திரும்ப திரும்ப உங்கள் காதலில் விழுந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். அதேமாரி அவங்களோட ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் சம்திங் ஐ கேன் ரீப்ளேஸ், நோ ஒன் கேன் டேக் யுவர் பிளேஸ். உங்களை வந்து அவங்களால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. அந்த அளவுக்கு காதல் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே பாசம் இந்த பர்சனுக்கு இருக்குது. அதான் உங்களோட காதலோட ஆழம் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதனால தான் இந்த பர்சனோட காதலும் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் வாங்க போகிறீங்க. ஓ மை காட், 11:22 பார்க்குறேன். அதோட மீனிங் பாருங்கள். யாருக்காவது அதில் ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கலாம், இல்லைனா யாருக்காவது நம்பிக்கை பிரபஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா இதில் பிரபஞ்சம் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த ரீடிங்கில். ஸோ பிரபஞ்சம் தான் அவங்கள வந்து விடாத கருப்பு மாதிரி துரத்திட்டுருக்காங்க. உங்களோட பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணுறது இல்லையா, ஓப்பனாக இருக்கிறது, ரெண்டு பக்கம் இருக்க விஷயத்த ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு பட்டன் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க, பிரபஞ்சம் தான் இந்த பட்டன். ஸோ கவலையப்படாதீங்க, பிரபஞ்சத்தோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா டோன்ட் ரஷ் த ப்ராசஸ், குட் திங்ஸ் டேக் டைம். ஸோ இது இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சில விஷயங்களுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக இருன்றாங்க. யூ ஆர் த மோஸ்ட் ஸ்டன்னிங் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன். நீங்கள் தான் வந்து அவங்க சந்திச்சது அத்தனை பர்சன்லேயும் ரொம்ப ரொம்ப அசாத்தியமான பர்சன். அதாவது ஸ்டன்னிங், இட்ஸ் லைக் வார்த்தையே இல்லை உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதான் இங்கே சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ், அவங்க பேஜ் ஆஃப் கப்ஸ், இப்படி தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து காதலோட பல்கலைக்கழகம் அப்படின்னா அவங்க இப்போ தான் 1வது படிச்சுட்ருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தான் அவங்கள நினச்சிக்கிறாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன், நீ என்ன பிஹெச்டி முடிச்சுட்டு நீ ஏதோ பெருசாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க லவ்வில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு. இப்போ உங்களோட கப்பில் அப்படி டிசைன்லாம் வந்து இட்ஸ் லைக் உண்மையாக ஒரு ராயல் கப். இப்போ பார்த்தீங்களா அந்த சின்ன குழந்தைங்க ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்களா அந்த குட்டி கப்பு, அதுதான். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. உங்களோட காதலோட ஆழம் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதுதான் சொல்ல விரும்புகிறாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ், என்ஜாய் யுவர் லைஃப்.